வணக்கம் தமிழோசை ஆனார் இந்த வார இலக்கியம் முன்னோட்டமா என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வாரம் புதுசா வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்களும் சொல்ல போறோம் நம்ம. அதுக்கப்புறம் இந்த வார இலக்கியம் பாலா நிறைய அப்டேட்ஸோட வந்திருக்காரு. 2 சிறுகதைகள் பார்க்க போறோம். இந்த வரிசையில் இன்னும் எத்தனையோ பேர் இத்ரீஸ் யாகூப் அவர்கள் எழுதினது நடுகல்ல வந்த சிறுகதை. அப்புறம் மனைவி எனும் மனுஷி ராயகிரி சங்கர் அவர்கள் எழுதின சிறுகதை மயிர் இதழில் வந்தது. அப்புறம் இலக்கிய கழகம் பாலா வச்சிருக்காரு. அதை நான் இப்போ தலைப்பா சொல்லலை. நீங்கள் இலக்கிய கழகம் இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் அந்த செக்ஷனில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வழக்கம் போல இந்த வார கேள்வி இருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். வணக்கம் பாலா, எப்படி இருக்கீங்க? வணக்கம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சிவா, நண்பர். இந்த தொடருக்கு என்ன கூப்பிட்டு தொடர்ந்து பண்றவர். இன்னும் பல்வேறு சிறப்புகள். ஃபேஸ்புக்ல போன வாரம் எழுதலான்னு யோசிச்சேன். இந்த வாரத்துக்கு இதை மேட்ரு அப்படியே மனசுல இருக்கு, எழுதணும். ஷோ வந்தவொடனே எழுதலாம் இருக்கேன். நன்றி நன்றி பாலா. இந்த வாரம் வந்து ஜூலை 27 பவா செல்லதுரை அவர்கள், ஜூலை 30 கவிதை கலாப்ரியா அவர்கள், ஆகஸ்ட் 2 ஆப்ரஹாம் பண்டிதர். 3 ஆமா, 3 பேருமே முக்கியமான நல்ல நபர்கள். பவா செல்லத்துறை அவரோட பிறந்த நாளை ரொம்ப விமர்சையா ரொம்ப அழகா கொண்டாடி இருக்கார். திருவண்ணாமலையில இலக்கிய பயிற்சி முகாம் 3 நாட்கள், பல்வேறு நிகழ்வுகள், நிகழ்ச்சிகளைகள், கதை சொல்லி விழாக்கள், பயிற்சி முகாம்கள் அப்படின்னு ரொம்ப வித்தியாசமா பண்ணியிருக்கார். அதுல பலது நம்மளுக்கு சுட்டி டிவி இலக்கியம் மூலமா கிடைக்குது. கலாப்ரியா போன வருஷம் அவரோட 75வது பிறந்த நாளை ரொம்ப சிறப்பா பவள விழாவா கொண்டாடினாங்க. அது வந்துட்டு ஒரு கருத்தரங்கெல்லாம் வைத்து ரொம்ப அழகா நடந்தது. கோணங்கி வண்ணதாசன் போன்ற பலரும் சமகாலத்தவர்கள் அவரோட வந்து பார்த்து சொல்லி ரொம்ப அழகா நடந்தது. ஸோ முக்கியமான நபர்கள். ஆபிரகாம் பண்டிதர் அதிகமாக அறியப்படாதவர். அவரையும் இந்த வரிசையில நீங்க ரொம்ப அழகா இன்னைக்கு நினைவு கூர்ந்து கொண்டு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இப்போ இந்த வார இலக்கியத்துக்குள்ள போயிடலாமா? நிறைய நிச்சயமா. டக்குன்னு நானு இதுவே ஒரு இந்த வார இலக்கியம் மாதிரி தான் இருந்தது. முக்கியமா ஃபர்ஸ்ட் சொல்றது நீலி. ஒரு 2 மாதமா வரல. ஆகஸ்ட் மாதம் வந்திருக்கு. பெண்களுக்கான இதழ் தேவையா அப்படிங்கிற கேள்வியை வந்துட்டு நிரப்ப ஒரே பத்திரிகைன்னு நினைக்கிறேன். பெண்களுக்கான இலக்கிய இதழாக பல்வேறு மொழிபெயர்ப்புகள், அரிதாக அறியப்படுகிற தலைப்புகள், அதுக்கப்புறமா அதிகமாக அறியப்படாத பெண்கள் குறித்த பயோ இது உமா மகேஸ்வரி போன்ற நல்ல எழுத்தாளர்கள் எல்லாரோட படைப்புல நல்ல நல்ல முறையில உருவாகி இருக்கு. அதுதான் முதல்ல குறிப்பிட விரும்புறேன். ரெண்டாவது, நம்ம ரொம்ப நாள் முன்னாடியே சொன்னோம். நம்ம ஒரே டேப்லயே நம்ம ஓட்டிட்டு இருக்கிறதுனால நான் ஆக்சிடென்ட்லா இந்த டாக்குமெண்ட்டை ஓபன் பண்ண வந்து ஜூன் மாத டாக்குமெண்ட்டுக்கு போயிட்டேன். ஆனா அப்பவே சொல்லியிருக்கோமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த நிகழ்வு நடந்து முடிந்திருக்கு. சிற்றில் வந்துட்டு கவிஞர் ஆனந்துக்கு ஒரு நாள் விழாவை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். வேணு வெட்ராயன், தேவேந்திர பூபதி, லதா அருணாச்சலம், அதுக்கப்புறம் மோகனவந்தன், யுவன் சந்திரசேகர், பல்வேறு நபர்கள், கார்குழலி, எல்லாரும் பங்கெடுத்திருக்காங்க. சென்னையில இந்த மாதிரி விழாக்களுக்கு இல்லாததான் வருத்தம்னு பார்த்தா, அடுத்து எல்லா மாவட்டங்கள்லயும் புத்தக விழா நடந்துட்டு இருக்கு. கோயம்புத்தூர் புத்தக விழா நன்றாக நடந்து முடிந்தது. அது குறித்து பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு வழக்கமான விற்பனை சரியில்லை, ஊருக்கு வெளியில பண்ணியிருக்காங்க, ஏர்போர்ட் கிட்டக்க இருக்கு, புதிசியா அப்படிங்கிறதெல்லாம் நடந்தது. ரெண்டாவது, ஹோசூர் 15வது புத்தக விழா, அதுக்கப்புறம் ஈரோடு புத்தக விழா. ஸோ எங்க பார்த்தாலும் புத்தக விழா நடந்துட்டு இருக்கு. ஈரோடு புத்தக விழாவை முன்னிட்டு புத்தகம் பேசுது ஒரு நல்ல சிறப்பிதழ் வந்திருக்காங்க. அட்டப்படத்துல வந்துட்டு மோகனரங்கன் அவரோட நேர்காணல், அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆபீசர் கந்தசாமியை வந்துட்டு முனைவர் கலைக்கோவும் சந்திச்சிருக்காரு. ஸோ ரெண்டுமே நிச்சயமாக படிக்க வேண்டியது. இதெல்லாம் வீட்டு பாடமா சொல்லிடலாம். புத்தக திருவிழாக்கு அந்தந்த ஊர்ல இருந்தீங்கன்னா இந்த ஊர்ல எல்லாத்தையும் ஏதாவது காரணம் வச்சு போயிட்டு வாங்க. ஆரணி புத்தக திருவிழாவோ, ஓசூர் புத்தக திருவிழாவோ, ஈரோடு புத்தக திருவிழாவோ நடந்துருக்கு, போயிட்டு வாங்க. நீங்க வந்துருங்க, சிறுகதைக்கு வந்துருங்க. நம்ம அதான் ரொம்ப நான் ரசிச்சு பாக்குற பகுதி. இதில் வந்து இந்த வரிசையில் இன்னும் எத்தனையோ பேர் அப்படிங்கிறது இந்த சிறுகதையுடைய தலைப்பு. நடுகல்ல வந்திருக்கு. இத்ரீஸ் யாக்கூப் அவர்கள் எழுதியிருக்கிற சிறுகதை இது.
இந்த தலைப்பு படிச்ச உடனே எனக்கு தோணுது, இந்த தலைப்பு வந்து எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு தலைப்பா இருக்கு. ஏன்னா, இந்த வரிசையில் இன்னும் எத்தனையோ பேர் அப்படின்னீங்கன்னா, நீங்க இத எந்த விதமான பிரச்சனைக்கும் பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பா இருந்தது. அ அது வந்து லஞ்சம் வாங்குறதுல இருக்கலாம், நேர்மையா இருக்கிறதுல இருக்கலாம், நீண்ட நாள் வாழ்வதுல இருக்கலாம். அந்த மாரி நம்ம போட்டோம்னா, பொருந்துன மாரி இருக்கு. இத எத பத்தி எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிறுகதை வாசிக்கும் பொழுது, இந்த வரிசைன்னு அவர் சொல்றது வந்து அந்த ஏர்போர்ட்ல செக் இன்க்கு நிக்கிற ஒரு வரிசை. அந்த வரிசையில நிற்கும்போது நடக்கக்கூடிய நிகழ்வு தான் இந்த சிறுகதை. அதுல ஒரு கேரக்டர் வந்து முன்னாடி நிக்குது. கொஞ்சம் எக்ஸஸ் லக்கேஜ் எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை தான். ஏர்போர்ட்ல இருக்கிற ஒரு ப்ராப்ளம். அதுல வந்து சில பேர் வந்து ஒரு சின்ன டாக்குமெண்ட் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாலே இப்ப யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இல்லங்க எனக்கே எக்கச்சக்கமா இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில ஏர்போர்ட்ல ஒரு பதட்டத்தோட நிக்கிற ஒரு நடுத்தரு வயது மனிதர் ஒருத்தர். அவர் வந்து பக்கத்துல நிக்கிற ஒருத்தன்ட்ட என்னோட லக்கேஜ் கொஞ்சம் எக்ஸஸா இருக்கு. நீங்க கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா? அதாவது உங்க செக் இன் பண்ணிக்கிறீங்களா? அப்படின்னு கேட்கிறாரு. இத பின்னாடி வரிசையில நிக்கிற நம்ம கதையின் நாயகன் வந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருக்காரு. அவன் மதிச்ச மாரி தெரியல. வழக்கம் போல யாரும் லக்கேஜ ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? அதனால அந்த பையன் ஒத்துக்கல. ஆனாலும் அவன் வந்து எல்லாரையும் வந்து ஒரு ஏளன பார்வையோட பார்க்குற மாரி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவன். அப்போ ஒரு பெண்மணி, அவங்க வந்து கொஞ்சம் நெறைய லக்கேஜ். வழக்கத்திற்கு மாறாக எக்கச்சக்கமான லக்கேஜோட வர்றாங்க. அவங்க வந்த உடனே அவங்கள வந்து ஒரு அரபி வந்து ஒருத்தர் சந்திக்கிறாரு. "நீங்க கவலைப்படாதீங்கம்மா, உங்களுடைய லக்கேஜ் எல்லாம் நீங்க இனிமே எல்லாத்தையும் நான் வந்து நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன். நீங்க கம்ஃபர்ட்டா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடனே வந்ததும் தெரியல, அவரு பேசினதும் தெரியல, போனதும் தெரியல. இந்த அரபி வந்து இந்த மாரி ஒரு குழஞ்சு ஒரு பெண்மணி கிட்ட பேசின உடனே, அதுக்கு முன்னாடி நிக்கிற ஒருத்தன் வந்து ஒரு வழக்கமான ஒரு ஒரு பெண்மணி கிட்ட வந்து ஒருத்தன் குழஞ்சு பேசுறான். இத்தன நாள் வேலை செஞ்சுட்டு போயிருக்காங்கன்னா, இவங்க என்னென்னலாம் பண்ணியிருப்பான்னு ஒரு தவறான பார்வை கொண்டு வரக்கூடிய கமெண்ட்ட அவன் வைக்கிறான். அது இந்த பையனுக்கு ரொம்ப ஒரு ஆத்திரத்த உண்டாக்குது. அந்த முன்னாடி இருந்தவர் லக்கேஜ் கேட்டார் இல்லையா? இவன் ஒத்துக்கிறான். நான் எடுத்துட்டு போறேன் உங்களுத அப்படின்னோனே, அதுக்கும் அவன் ஒரு கருத்து சொல்றான். அவன் அதுல என்ன வச்சிருக்கானோ தெரியல. இது ஒரு தடவ மாட்டுனா தான் தெரியும் இவனுக்கெல்லாம் இந்த மாரி. அப்படின்னு ஒரு பொதுவான விமர்சன பார்வை வைக்கிறான். ஸோ இந்த பையனுடைய எண்ண ஓட்டங்கள், சவுதியில போயிட்டு ரொம்ப நாள் வேலை செய்ற பெண்களுடைய அவங்களுடைய சுமை, அத வெளி உலகம் எப்படி பாக்குதுங்கிற ஒரு ஆதங்கம், குமுறலா இந்த சிறுகதை வெளிப்பட்டிருக்கு. அவன் ஏன் அப்படி வந்து ஆதங்கப்படுறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு பின் நிகழ்வையும் சொல்றாரு. அத நம்ம சிறுகதைய வாசிச்சு தெரிஞ்சுக்கலாம். இத்ரிஸ் யாக்கூப்போட 2வது சிறுகதை நம்ம இந்த நிகழ்ச்சியில சொல்றோம். அ அவருடைய சிறுகதையில. அவருடைய சிறுகதையில எப்படின்னா, ஒரு இந்த உவமைகள்லாம் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு. இப்ப அந்த ஒரு பெண்மணிய விவரிக்கும் பொழுது, அந்த பெண்மணியுடைய உடல் எப்படி இருந்தது? அவளுடைய கன்னங்கள் எப்படி இருந்ததுங்கிறதுக்கு அவர் சொல்லியிருக்கிற உவமை இருக்கு இல்லையா? அப்ப இந்த குளத்தங்கரையில வந்து துவைக்கிறதுக்காக சில கல்லு போட்டிருப்பாங்க. அது மாதிரி இறுகி போயிருந்தது அப்படிங்கிறாரு. அப்ப எத்தன நாள் அவங்க உழைச்சு அந்த உரு வலுவேறிய உடல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அத சொல்றதா இருக்கட்டும். அந்த வரிசைக்கு குடுக்குற ஒரு ஹேர் பின் பெண்டுக்கான ஒரு உவமையா இருக்கட்டும். முக்கியமா சொல்லணும்னா, அந்த அரபி ஒருத்தர் வந்துட்டு அப்படி மின்னல் வேகத்துல பேசிட்டு போறாரு இல்லையா? அந்த அரபிய சொல்லும்பொழுது, தேவலோக அங்கி அணிந்து வந்த அரபி அப்படிங்கிறாரு. எவ்வளோ ஒரு இது பாருங்க. தேவலோக அங்கி அணிந்து வந்த அரபி. ஸோ இந்த மாரி அங்கங்க பொடி பொடியான அவருடைய உவமைகள் இதுக்கு முன்னாடி நம்ம வாசிச்ச சிறுகதையிலயும் சொன்னோம். இத்ரிஸ் யாகூப் வந்து நடுப்பர சொல்லியிருந்தாரு. நான் இப்ப சிறுகதை எழுதுறத கொஞ்சம் குறைச்சுக்கிட்டேன் அப்படின்னு. தொடர்ந்து கவிதைகள் வாசிக்கிறவர் போல இருக்கு. அவருடைய முகநூல் பக்கத்துல போடுறாரு. உவமைகள் நிறைந்து சிறுகதைகள் எழுதக்கூடிய இத்ரிஸ் யாகூப்ட்டேருந்து இன்னும் நிறைய சிறுகதைகள் எதிர்பார்க்கிறோம். இந்த சிறுகதை வந்து நடுகள் இதழ்ல வந்திருக்கு. அவசியம் படிச்சு பார்க்கலாம். நீங்க ஒரு டிராவல் கியூல நிக்கிறதுக்குள்ள உங்களுடைய இவ்வளவு எண்ண ஓட்டங்கள ஒரு அழகான சிறுகதையா பதிவு செய்ய முடியுமா? அப்படிங்கிற அளவுக்கு இத்ரிஸ் யாகூப் எழுதியிருக்காரு. அருமை, அருமை, அருமை. ரொம்ப அழகா நன்றி. இந்த பகுதிக்கு பல்வேறு நண்பர்கள், பல்வேறு எழுத்தாளர்கள் ஏன் என்னோட கதையை எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லமா கேட்கறாங்க. ஸோ எல்லாரோட கதையும் அப்கோர்ஸ் சிலது சுருக்க முடியாது. அதாவது படித்தால்தான் அது ஒரு சுவாரஸ்யம் தரும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு இதுக்கு நடுவுலையும் நீங்க இந்த விதமா நீங்க எடுத்துக்கிறது தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், மொழிபெயர்ப்புகளா இருக்கட்டும், நல்ல விஷயம். அடுத்தது 2வது பகுதிக்கு போயிடலாம். இந்த வாரம் எனக்கு இது வந்து 2 விருதுகள் முக்கியமா சொல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். முதல் விருது வந்துட்டு கன்னடா லிட்டரரி தமிழ் லிட்டரரி இயல் விருது முத்துலிங்கம் இயல் விருது வந்துட்டு இந்த வருடம் வந்துட்டு ஓவியர் டிராட்ஸ்கி மருதுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க எப்பவுமே இயல் விருதுங்கிறது இலக்கிய
விருதாக, அதாவது ஒரு உண்மையான இலக்கிய விருதுங்கிறது பல்வேறு நிகழ்த்து கலைகள், பல்வேறு கலைகளுக்கும் கொடுக்கணுங்கிறதுக்கு வந்துட்டு அவங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க. எழுத்துக்கு மட்டுமே அல்லாமல் டாக்டர்ஸ் போன்ற நாடக மற்றும் மேடை அரங்கு கலைகளுக்கும் கொடுத்திருக்காங்க இதுக்கு ஒரு நோதியா. ஸோ அந்த விதத்துல ஓவியர் பல்வேறு இலக்கியவாதிகளோட எப்பவுமே ஓவியர்களுக்கு ஒரு நெருக்கம் உண்டு. அது மூலம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தவரா இருப்பார். பல்வேறு சுந்தரராமசாமி போன்ற பல்வேறு ஆளுமைகளோட அவருக்கு ஒரு தொடர்பு இந்த மாதிரி டிராப்டி மாதிரி அவங்க தொடர்ச்சியை பின்பற்றிருக்காரு. ஸோ முக்கியமான விருது, முக்கியமான நபர். இரண்டாவது விருது கொஞ்சம் அதிகமாக தெரியாத விருதா இருக்கும், கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் விருதா இருக்கும். என்னோட இப்ப இருக்கிற சமகாலத்துல சொற்பொழிவாளர்கள்ல நான் ஒரு 2-3 பேரை ரொம்ப விரும்பி கேட்பேன். அதுல ஒருத்தர் வந்து மத்சூதரன் கலைச்செல்வன். அவரோட ஆன்மீக சொற்பொழிவுகள் தான் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். வெறும்ன அதாவது எனக்கு பிடித்த கொஞ்சம் தத்துவமும் கொஞ்சம் நிதர்சனமும் அதே சமயம் ஒரு ஊர்கள் தன்மையும் அதுல இருக்கும். அவருக்கு வந்துட்டு மதுரை ஆதீனம் பாஸ்கர சேதுபதி விருது வந்துட்டு வழங்கியிருக்கு. அருமையான மனிதர். அதாவது எந்த விதமான பந்தாவும் இல்லை, நம்ம சொல்றதை வந்துட்டு ரொம்ப இயல்பா எப்பவுமே பேசக்கூடியவர். அவரோட மோப்பாவை பல்வேறு இடங்களுக்கு சென்று அந்தந்த தலங்களை பற்றி அங்க இருக்கிற பதிகங்கள், அங்க இருக்கிற பாடல்கள் ரெண்டுத்தையும் கர்நாடகம் மற்றும் தமிழ் நம்ம அபிரகாம் பண்டிதரை பற்றி சொன்னோம். அந்த மாதிரி 2 பாரம்பரியங்களையும் அவர் இணைக்கிறவர். ஸோ மிக முக்கியமான நபருக்கு ஒரு நல்ல கவனிப்பு கிடைத்திருக்கிறது, மகிழ்ச்சியை தருது. கடைசியாக இந்த 2 இதழ்களை பத்தி பார்த்துடலாம். முக்கியமா ஆவணாரி 312 பக்கங்களோட இந்த வாட்டி PDF வந்திருக்கு. 7ஆம் ஆண்டு சிறப்பு இதழ், அவர்களோட 37வது இதழ். பிரமாண்டமா இருக்கு. நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல. டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். வழக்கம் போல சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணி அமைச்சிருக்காங்க. நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க வந்துட்டு யார் எழுதுறாங்களோ அவங்களுக்கு சன்மானம் வழங்குறவங்க. அந்த மாதிரி பத்திரிகைகள் இப்ப ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. அது மாதிரி இன்னொரு நல்ல முக்கியமான பத்திரிகை காலச்சுவடு. அவர்கள் வந்து இன்றைய சிற்றிதழ்களுக்கு ஒரு சிறப்பு இதழ் கொண்டு வந்திருக்காங்க. மலையாளம், மராத்தி, ஹிந்தி, கன்னடம், இந்த மாதிரி ஒவ்வொரு மொழியிலிருந்தும் ஒவ்வொருத்தர் மொழியாக்கமோ இல்ல நேரத்தன்மையோ கொண்ட கட்டுரைகளோட தமிழ்ல அப்கோர்ஸ் பல்வேறு இந்த சிறுபத்திரிகைகள் பற்றி, அதோட வரலாறு, தற்காலம் எல்லாத்த பற்றியும் நல்ல ஒரு விரிவான ஆய்வு மற்றும் ஒரு அறிமுகம். அச்சுதரா இருந்தாலும் இவ்வளவு தூரம் வெரைட்டியா வால்யூமோட கொடுக்கறாங்க. அவனாரிக்காத அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, தடை இல்லை. கடைசியாக இந்த பகுதியில இந்த வார இலக்கியத்தை சொல்ல விரும்புறது, எனக்கு எப்பவுமே பரிசல் ரொம்ப பிடிக்கும். பரிசல் கிருஷ்ணா. அவர் வந்துட்டு அவரோட விகடன்ல தடம் இருந்த போது அவரோட பேட்டிகள் வந்துட்டு தெளிவா இருக்கு. ஒரு பேட்டிக்கு ஒருத்தரை போய் ஒரு இலக்கியவாதியை சந்திக்கும் போது அதற்கான பல்வேறு முன்னேற்பாடுகளோட போறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரை வாய்ப்புக்குள்ள கொண்டு வருது, அவரை வந்துட்டு வார்ம் அப் பண்றது எல்லாமே ரொம்ப அழகா பண்ணக்கூடியவர். அவர் திரும்ப லிட்ரேச்சர் ஷோ அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். அதுல வந்துட்டு செந்தில் ஜெகநாதன் அவரும் நல்லா சுவாரஸ்யமா பேசக்கூடியவர். தோண்ட அதாவது இவர்கள்லாம் எப்படின்னா சரியான கேள்விகள் சரியான விதத்துல அவங்களை கொண்டு போனோம்னா அப்படியே நம்ம உதயலாதான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஷோ, அற்புதமான பேட்டி. அவசியம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம பரிசு. இதுதான் இந்த வார இலக்கியத்தோட 2ஆம் பகுதி. இன்னும் நிறைய இருக்கு. நம்ம வாரம் பண்ணணுங்கிறது தான். போன வாரம் ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறீங்க, இங்க விட்டுறாதீங்க. 2வது சிறுகதைக்குள்ள போயிடலாம். மயிர் இதழில் வந்திருக்கு. மனைவி எனும் மனுஷி, ராயகிரி சங்கர் அவர்கள் எழுதியிருக்காரு. இந்த சிறுகதை வந்து ஒரு தற்கொலை பண்ணிக்க போற ஒருத்தனுடைய மன ஓட்டம். அவன் தற்கொலை பண்ணிக்கிறான். தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய மனம் எப்படிலாம் அலைப்பாயுது, அவனுக்கு என்னென்ன செய்தியெல்லாம் அவனை கடந்து போகுது அப்படிங்கிறது பார்த்தா அவனுடைய சுயசரிதையை சொல்ற மாதிரி போற ஒரு சிறுகதை இது. அதாவது லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு அரசு பணியில் இருக்கிற ஒருத்தன் நாளைக்கு தன்னை ஆதாரங்களோட கைது பண்ண வர போறாங்க, அல்லது
அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்துரும், நம்ம இதுலேயும் தப்பிக்கவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறாரு. அப்படி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணும்போது தான் அவருக்கு மனைவியுடைய அந்த மதிப்பு தெரியுது. அந்த மனைவி அப்படிங்கிறவ காதல் திருமணம். இவர் வந்து சாதாரண ஒரு ரொம்ப குறைவான சம்பளத்தில் இருக்கக்கூடிய வேலையில் இருக்கிறார் அந்த ஆஃபீஸில். அவர் டிஜிஎம்மோட பொண்ணை லவ் பண்ணுறாரு. பிரச்சனை வருது, டிஜிஎம் ஒத்துக்கல. செல்வாக்கான குடும்பம் இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து இவருக்காக இவரை நம்பி வீட்டை விட்டு வெளில வராங்க ஒரு நள்ளிரவில். வரும்பொழுது அந்த பெண் வந்து தன்னுடைய தன்னம்பிக்கையை கொண்டு வரா கூட. வேற எதுவுமே கிடையாது இவங்கள்ட்ட. அந்த ஒரு குறைவான சம்பளத்தில் இருக்கிற இவரை கொஞ்சம் கொஞ்சமாக பகுதி நேர வேலைகள் என்னென்னலாம் முடியுமோ அந்த வேலையெல்லாம் பார்த்து டியூஷன் எடுத்து டீச்சர் வேலைக்கு போயின்னு சொல்லி அந்த பெண் வந்து தையல் செய்யுது அப்படின்னு சொல்லி நிறைய வேலைகள் செஞ்சு பணம் சம்பாதிக்கிறா. அதே சமயத்தில் இவனையும் புஷ் பண்ணி, அதாவது இந்த சூசைட் அட்டெம்ப்டில் இருக்கிற இவனையும் புஷ் பண்ணி அந்த ஒரு டிஏங்கிற பொசிஷன்லேருந்து ஒரு கார்பரேட் ஒரு ஆஃபீஸ் ஏசி ரூம்குள்ளே போய் உட்காந்து கையெழுத்து போடக்கூடிய ஆஃபீஸர் லெவலுக்கு புஷ் பண்ணி கொண்டு போய் வச்சிடறா இந்த வாழ்க்கையோட இந்த காலகட்டத்தில். இருந்தாலும் இப்போ மது, மாது, சூது இதுக்கு அடிமையாகாத ஒருத்தன் பணத்துக்கு எப்படி அடிமையாகிறான், தன்னை அறியாமலேயே இந்த லஞ்ச வேலைக்குள்ளே சிக்கிக்கிறான் அப்படிங்கிறது தான் இவனுடைய வாழ்க்கையாக மாறிடுது ஒரு கான்ட்ராக்டர்னால. அது தெரியாதனமாக செய்கிறான். அந்த தப்பு மனைவிக்கு பிடிக்கலன்னு தெரியுது கொஞ்ச நாளைக்கு அப்புறம். ஒரு பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டியை கொண்டு போய் காட்டும் பொழுது இது மனைவிக்கு தெரிய வருது முழுமையாக. அப்போ வந்து அவங்க ஒத்துக்கல. பெரிய பையன் படித்து வெளிநாட்டில் செட்டில் ஆயிடுறான், சின்ன பையன் படித்து செட்டில் ஆயிடுறான். மனைவி சொல்லி பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் திருத்த முடியாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்தோடனே அவங்க வந்து விஆர்எஸ் வாங்கிட்டு அவங்க வந்து ஒரு பையனோட போய் செட்டில் ஆயிடுறாங்க. இப்போ இவருக்கு என்ன தோணுதுன்னா, தன்னை மாதிரியே இருக்கிற இன்னொருத்தன் விஜிலன்ஸ்லேருந்து வராங்க, அவங்க வீட்டில் தேடுறாங்க, ஒன்றுமே கிடைக்கல, வெளில போயிடுறாங்க. ஆனால் இப்போ நாளைக்கு என் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆதாரத்தோடு வராங்க, நான் இனிமேல் எஸ்கேப் ஆக முடியாதுன்னு நினைக்கிற அந்த மனநிலையில் மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரியான, தன் மனைவி தனக்காக என்னெல்லாம் தியாகம் பண்ணா, எல்லாருக்கும் கிடைக்காத வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கு, ஆனால் நம்ம எப்படி இதை பாழ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சிந்திக்கிற ஒரு மன ஓட்டம். அதுதான் இந்த சிறுகதை. என்ன முக்கியமாக கவர்ந்த ஒரு விஷயம் வந்து, ஒன்றுமே கிடைக்காத ஒரு ஏழை, அவனுக்கு இனிமேல் வாழ்க்கையில் ஒன்றுமே பெருசாக இல்லை, இதுக்கு மேலே நடக்காதுன்னு தெரியறவங்க கூட பெருசாக தப்பு பண்ணுறது கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு வசதியும், அன்பான மனைவி, காதல் மனைவி, இப்போ வந்து கீழ்நிலையிலேருந்து நல்ல ஒரு மேல்நிலைக்கு வாழ்க்கையில் போய் சம்பாதிக்கிற ஒரு மனுஷன் பணத்தினால எப்படி ஆசைப்பட்டு மாறுறான் அப்படிங்கிறத வந்து தன்னை வந்து ஒரு ஒரு குரங்குக்கு ஒப்பிடுறாரு அவர். இந்த 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 மாதிரியான குரங்குகள் நிறைய சமுதாயத்தில் இருக்கு. அப்போ யாராவது தப்பு பண்ணி மாட்டினா கூட எல்லாரும் ஒழுங்கா மாட்டிக்கிற வரைக்கும் எல்லாரும் நேர்மையானதாங்கிற அந்த ஒரு பொது புத்தி அவனை ஆக்கிரமிச்சு கண்ணை மறைச்சு லஞ்சம் ஊழல்ல சிக்கி மாட்டிக்கிறான். கடைசியா கதையின் இறுதி பகுதியில் அந்த தற்கொலை முயற்சி வெற்றி பெற்றதா இல்லையா அப்படிங்கிறத வழக்கம் போல நம்ம வாசகர்களின் பார்வைக்கு விட்டுருவோம். வந்து இந்த தற்கொலைக்கு போகக்கூடிய நேரத்தில் மனம் எப்படியெல்லாம் அலை பாய்ந்து கிடுகிடுன்னு அந்த எண்ண ஓட்டங்களில் வந்து என்ன அலைகள் மாறுமோ அதை வந்து எழுத்துல நல்லா அழகாக கொண்டு வந்திருக்காரு இந்த சிறுகதையில். அதை நம்ம படிக்கும் பொழுதே இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. நம்மளே வந்து ஒரு காரியத்தில் இறங்குறோம், உடனே நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான மொபைல் இருக்குது. ஒரு ஒரு ரீல்ஸ்லேருந்து இன்னொரு ரீல்ஸ் போகிறோம், ஒரு செயல் எதுக்காக போனோங்கிற விஷயமே மறந்துடுது. இப்போ அது வந்து ரொம்ப சகஜமாக இருக்கிற ஒரு நேரத்தில் இந்த தற்கொலை முயற்சிக்கு இவன் போகும் பொழுது அவனுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்குது, மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா வேண்டாமா, இல்லை மன்னிப்பு கேட்டால் அவள் மன்னிப்பாலா மாட்டாளா அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டம் மிக அழகாக வெளிப்பட்டிருக்கு இந்த சிறுகதையில். ராயகிரி சங்கர் அவர்கள் எழுதியிருக்கிற மனைவி எனும் மனுஷி இன்னைய காலகட்டத்துக்கு இது ஒரு ரொம்ப மிக முக்கியமான ஒரு கதையாக நான் பார்க்குறேன். ஏன்னா லஞ்சம் அப்படிங்கிறது இப்போ இரண்டரை கலந்து அது சகஜம்தான்ப்பா. அந்த ஆஃபீஸில் 400, இந்த ஆஃபீஸில் 200, அவர்கிட்ட போனால் 300, இவர்கிட்ட போனால் 200ன்னு பேசி அவங்க துறை சார்ந்து என் துறையில் இப்படி நடக்குது, அதனால அடுத்த துறையிலையும் இப்படி தான் நடக்கும், அதனால இது ஒரு சகஜமான ஒரு நிலைமையாக மாறி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த கதை வந்து ஒரு முக்கிய கவனம் பெறுகிறது. அது அந்த எண்ண ஓட்டம். இப்போ எல்லாத்தையும் சொல்லுவாங்களே, எதெல்லாம் இருந்தால் நம்ம மனசு அமைதிப்படும் அல்லது எதெல்லாம் இருந்தால் நம்ம மனசு வந்து மகிழ்ச்சிப்படும் அப்படிங்கிறதெல்லாம் மாறி எல்லாம் இருந்து லைஃபே ஃபுல்ஃபில்டாக இருந்தால் கூட அவனுக்கு வந்து வேற ஏதோ ஒன்று அவனை செலுத்துகிறது. அது வந்து இந்த கதையில் வந்து பணம், அது முறையற்ற வழியில் வரக்கூடிய பணம் அப்படிங்கிற வகையில் இந்த கதை என்னை ஈர்த்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த ஷிஃப்டிங் ஒரு ஒரு இடத்துலேருந்து டக்கு டக்கு டக்குன்னு அவனுடைய எண்ண அலைகள் மாறுறது அந்த சீக்வன்ஸ் ஆஃப் அந்த ஈவெண்ட்ஸ்குள்ள மிக அழகாக வெளிப்பட்டிருக்கு. மனைவி எனும் மனுஷி மயிர் இதழில் கிடைக்குது. ராயகிரி சங்கர் அவர்கள் எழுதின சிறுகதை. படிக்கலாம் பாலா. அற்புதமான நல்ல சுருக்கமான நிறுவனம். நம்ம அந்த கால இலக்கியத்துக்கு உள்ள கொஞ்சம் போகலாம். அதுக்கப்புறமா நம்ம
கழகத்துக்குள்ள வருவோம். எப்பவுமே கழகமான விஷயம். முதல்ல சொல்ல நினைக்கிறது இலக்கு இலக்குவோட மே 96ல வந்த இந்த தீஜா நினைவு மலரா வந்திருக்கு. இது வந்துட்டு தேவகாந்தன் அப்படிங்கிறவர் நடத்தியிருக்கார். அவரோட தலைமையில அவரோட எடிட்டோரியல் வியூல வந்திருக்கு. பல்வேறு சுவாரஸ்யங்கள் இருக்கு இந்த இதுல. நிச்சயமா ஒரு முக்கியமான இதரா இருந்திருக்கும் வெளிவந்த காலகட்டத்துல. எம்.வி. வெங்கட்ராம் தீஜாவுக்காக ஒரு கதை அப்படின்னு ஒண்ணு ரொம்ப அமர்க்கலமா எழுதியிருக்காரு. தேவகாந்தன் மறுபக்கம் அப்படிங்கிறது எழுதியிருக்காரு. அப்போ இருந்த விருதுகள், அப்போ வந்துட்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற பிரபஞ்சன் போன்றவர்களுக்கு பாராட்டுகளையும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு வந்துட்டு சொல்ல வேண்டியது புனைவு தளம் மோகன்கிறவரோட தலைமையில வந்துட்டு. இதை ஏன் முக்கியமா எடுத்தேன்னா, நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சிக்கலைகள் பத்தி சொல்லியிருந்தோம். இதுல வந்துட்டு 50 இயர்ஸ் தனபால் பத்தி ஒரு கட்டுரையும் நேர்காணலும் வந்திருக்கு. ஓவியர் டி டக்ளஸ் பத்தி ஜோசப் ஜேம்ஸ்கிறவர் எழுதியிருக்கார். வெங்கட்சாமிநாதன் சோர வெண்கல சிற்பங்களும் சில்றில் மோதுங்கிற தலைவிட்டார். அது தவிர முக்கியமான ஒரு நல்ல அற்புதமான ஒரு உரையாடல் வெளிப்பாட்டு கலைஞர் முத்துசாமி புலவரோட தர்மராஜ், ராமச்சந்திரன் 2 பேரும், பரமசிவன், இந்த மாதிரி பல்வேறு சுவாரஸ்யங்கள் கொண்டது. குட்டி தேவதியோட இது பாவங்கடேசனோட நெடுங்கதை எல்லாமே வந்திருக்கு. இது 2002 ஜனவரி 2002 வெளிவந்த புனைவு களம் அப்படிங்கிற இது ரெண்டும் அந்த கால இலக்கியத்துல எப்படி தொடர்ச்சியா அச்சிதழ்கள் எவ்வாறெல்லாம் வந்து போட்டு நீங்க பாக்குறோம். சிறப்பான அறிமுகம் பாலா. எனக்கு ஒரு சின்ன கேள்வி. இந்த புத்தகங்கள்லாம் நீங்க எப்படி பாதுகாத்து வச்சிருக்கீங்க? சுருக்கி வரைக. பாதுகாப்புலாம் எதுவும் இல்லை. அது அடிக்கடி எடுத்து நம்ம புரட்டிட்டே இருக்கிறது தான். அதுதான் இதுக்கான ஒரே பாதுகாப்பா இருக்க முடியும். எடுத்து பாக்குறது, அதுல இருந்து ஒரு பக்கத்தை எடுத்து போட்டோ எடுத்து அதை அப்படியே வருடுறது, அதாவது சாஃப்ட்வேர்ல OCR கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்றது, வருடுறதுங்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் நான் பாதுகாக்கிறதா இருக்கும். எல்லாத்தையும் ஆந்த்ராபிக் பண்ண மாதிரி இல்லாம ஒழுங்கா எல்லாத்தையும் காப்பி பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஆமா, மாமல்லன் மாதிரி ஒருத்தர் கிட்ட கொடுத்து இன்னும் கொஞ்சம் சந்தையாக்கம் பண்ணலாம். மாமல்லன் உடனே நம்ம இந்த வார கழகத்துக்குள்ள போயிடலாம், இலக்கிய கழகத்துக்குள்ள. நீங்க வேற ஏதாவது செக்மெண்ட் வச்சிருக்கீங்களா நடுவுல? இல்ல பாலா, இலக்கிய கழகமே சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். முதல்ல மாமல்லன் நான் பார்த்தது வந்துட்டு என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. என்ன அது நல்லா தானே, ஒருத்தர் பாவம், ஒருத்தர் சமப்பட்டு ஒவ்வொரு வாட்டியும் நான் அதை பண்றேன், 50 தடவை நான் அதை தீர்த்திருக்கிறேன்னு சொல்றதை போய் கிண்டல் பண்றாரு அப்படின்னு ஒரு வருத்தம் வந்தது. ஒரு நாளைக்கு 2000 வார்த்தை எழுதுறேன். இப்போதைக்கு 20,000 வார்த்தை எழுதிட்டேன். இல்ல 2 லட்சம் வார்த்தைகள் எழுதிட்டேன். 100 மடங்கு. ஸோ அதை வந்து 50 முறை சீர்திருத்துறேன் அப்படின்னு சாரு சொல்லியிருந்தார். அது வந்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துல அவர் என்ன சொல்லியிருக்கார், தியாகராஜரோட வாழ்விலேருந்து எடுத்து சாம்பல் ஜாக்சன்கிறவர் வந்துட்டு தியாகராஜரோட வாழ்வை அடிப்படையாக வைத்து ஆங்கிலத்தில் ஒரு நாவல் எழுதியிருக்கிறார் அப்படின்னாரு. சாம்பல் எல் ஜாக்சன் எல்லாருக்கும் ஒரு அறிமுகமான நடிகர். எனக்கு அவரோட படங்கள் வந்துட்டு நம்ம மூலமா அவரோட கிண்டல் தனி, அப்புறம் ஸ்னேக்ஸான பிளேன் போன்ற காமெடி வித்தியாசமான படங்கள்லாம் எழுதியாச்சு. பரவாயில்ல, புத்தகங்கள்லாம் கூட எழுதியிருக்கார் போல இருக்கு. தெரியல, கம்பர் வீட்டை கட்டுத்தறியும் கவிப்பாடும் இல்லையா அப்படின்னு பார்த்தா அவர் பேரு வில்லியம் கே ஜாக்சன். பரவாயில்ல, ஏதோ ஒரு ஜாக்சன், எந்த ஜாக்சனா தான் எல்லா துறையும் ஒரே துறை தானே அப்படிங்கிறத இதுல சாரு எழுதியிருக்காரு. ஆனா இதெல்லாம் எவ்வளவு நுணுக்கமா நம்ம மாமல்லன் பார்த்து அதை இது பண்றாரு. அவர் ஏதாவது ஆபீஸ் மாதிரி அவரோட அடுத்த தலானி சைஸ் புக்கு எழுதலாங்கிறதும் வேண்டுகோளா வைக்கிற. இந்த மாதிரி குற்றங்களை கண்டுபிடித்து பரிசல் பெறுகிறார். இருந்தாலும் அப்படியே நம்ம இந்த வார கேள்விக்குள்ள போயிடலாம். இந்த வார கேள்விக்கு முன்னாடி போல இப்ப நீங்க ஒரு மாமல்லன் பத்தி சொன்னதுனால சொல்றேன்.
அவருடைய பதிவுகளை தொடர்ந்து வாசிக்கிறது. இப்போ சாருவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல நக்கல் நையாண்டியோடைய எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். ஆனா அவரையுமே இவர் வந்து இவங்கெல்லாம் நண்பர்கள் அப்படிங்கிறதுனால, இவர் வந்து ஒரு உரிமை எடுத்துக்கிட்டு இப்ப அது மட்டும் இல்ல, இப்ப மாமல்லன் வந்து என்ன பண்றாருன்னா, யார் எழுதினாலும் சரி, எங்கேயாவது ஒரு வாக்கிய அமைப்பில் தவறு இருந்தால் கூட அத வந்து சுட்டிக்காட்டி செயல்படுத்துறாரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய பணியா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா, இப்போ நம்ம தமிழ் எழுதுறதே அருகி வருது ஒண்ணு. அத வந்து ஒழுங்கா எழுதுறது எப்படி? உதாரணமா வந்து "ஒரு" அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தைய கூட, அவர் வந்து நம்ம எப்படிலாம் தவறா அத வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து அடிக்கடி சுட்டிக்காட்டுறாரு அவரு. இப்ப நம்ம கதை சொல்லும்போதே நம்ம சின்ன வயசுலேருந்து பழகினதே அப்படிதான். "ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம்" அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அந்த "ஒரு" அப்படிங்கிறத வந்து எப்படிலாம் பயன்படுத்தக்கூடாது. அதே மாரி இந்த சந்தி பிழைகளா இருக்கட்டும், மத்த பிழைகளா இருக்கட்டும், எல்லா எழுத்தாளர்களுடைய இதையும் படம் போட்டு, ஃபோட்டோ போட்டு, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரு கொஞ்சம் க கடினமாவே புரியிற மாதிரி அவர் சொல்றாரு. அதே மாதிரி இப்ப அவருடைய படைப்புகள்லேருந்து இருந்தாலும் சுட்டிக்காட்டலாம் அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா, இத யாரும் வந்து அத முழுமையா எடுத்து பண்றது இல்லையா? அல்ல அத தவிர்த்துட்டு போயிடுறாங்களா அப்படின்னு தெரியல. பட் நீங்க படிச்சது வந்து ஏதோ ஒரு ஜாக்சன் அப்படின்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. சொல்லுங்க மொத இந்த வார கேள்விக்கு போயிடலாம். ஏன் நிச்சயமா அமலன் பண்றது தான் ஒரு சிறுபத்திரிகை மற்றும் ஒரு சிற்றிதழ் இயக்கத்தோட ஆதார நாடி இல்லையா? நம்ம நக்கீரர்லாம் அந்த பரம்பரையில வந்தவர் தானே. குற்றம் செய்தவர் யாராயினுங்கிற மாதிரி அவர் வந்துட்டு எப்பவுமே எதுக்காகவுமே அஞ்சாம அந்த மாதிரி பண்றதுங்கிறதுக்கு ஒரு துணிச்சலும் வேணும். ஒரு சமரசமின்மையும் வேணும். நிச்சயமா பாராட்ட நான் செய்யறேன். ஆஹ் நன்றி. அதை இது அழகா கிளாரிஃபை பண்ணதுக்கு. கேள்வி வந்துட்டு இந்த மாதிரி சர்க்கர்கள் பல்வேறு தருணங்கள்ல பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பண்ணியிருக்காங்க. யாருமே விதிவிலக்கு இல்லைங்கிறது தான் இது. அதை எப்ப கண்டுபிடிக்கிறாங்க? அதாவது ப்ரூஃப் ரீடிங் டைம்லயே கண்டுபிடிச்சிருக்காங்களா? இன்னைக்கு இருக்கிற இன்ஸ்டன்ட் இதுல இப்போ சாருக்கிட்டையோ ஜெயமோகன் கிட்டையோ உடனடியா அவங்க பதிப்பிக்கிற தன்மை இருக்கு. அவங்களுக்கு தொழில்நுட்பமும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. எவ்வளவு சீக்கிரம் அதை சரி பண்றாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட சாமர்த்தியம் இருக்கு. சில பேர் அதை வந்துட்டு ஒரு பட்டயமாவே வச்சுப்பாங்க. விழுப்புண் அப்படிங்கிறது போர்ல பிறகு விழுப்புங்கிற மாதிரி சில பேர் என்னோட கவித்துவத்தினால என்னோட கற்பனை திறமையினால இந்த வார்த்தையை வந்துட்டு சரஸ்வதியே கொண்டு வந்து கொடுத்திருக்கா அப்படின்னு கம்பருக்கு வந்துட்டு துணி எப்படி வந்ததோ அந்த மாதிரி எனக்கு இது வந்ததுன்னு ஜஸ்டிஃபை பண்றவங்களும் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல தாழ்ஜாப்பு எது? உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் என்ன? சொல்லுங்க. அதுதான் இந்த வாரம் என்னோட கேள்வி. சிறப்பான கேள்வி. இது வந்து எத்தன பேர் நமக்கு இது கமெண்ட்ல பதில் சொல்றாங்க, இல்ல WhatsAppல சொல்றாங்கன்னு பார்த்துருவோம். அ மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவா. பாலா. நன்றி. நன்றி.